பேன் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயணும். 2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். லைட்டாக பொரியணும். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. 4 பெரிய வெங்காயங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக இந்த மாரி நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டாச்சு. 3 தக்காளி பழங்க, பெருசாக 3 தக்காளி பழம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழம் அது கூட ஆட் பண்ணிப்போம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாரி நல்லா வதங்கி இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து காரத்தூளுங்க 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து 100 ml போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இப்போ கிண்டி விடணும். நல்லா கிண்டியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு புதினா, நல்லா கிண்டணும். கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கலாம். நல்லா கிண்டணும். இந்த மாரி தாங்க இருக்கணும். நல்லா வதங்கணும். எண்ணெய் வந்து மேலே தெரிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாரி தாங்க இருக்கணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வதங்கட்டுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வேவும். பாருங்கள், லெக் பீஸு இந்த மாரி பெருசு பெருசாக போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. இதில் எல்லாத்தையும் பேக் பண்ணிப்போம். இப்போ எல்லா கறியும் போட்டாச்சுங்க. நான் வந்து கறி 3/4 கிலோ வாங்கியிருக்காங்க. இப்போ எல்லா கறியும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த மாரி நல்லா கிண்டி விடலாம். மசாலாவில் நல்லா இறங்கணுங்க. இது இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்து அரிசியை போட்டுடலாம். நம்ம கொதி நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை கழுவி வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசியை இப்போ போட்டுக்கலாம்.
அரிசி நம்ம போட்டாச்சுங்க. போட்டு நல்லா இப்போ லைட்டாக கிண்டி விடலாம். அரிசி போட்டாச்சு. நம்ம நல்லா இங்கே பாருங்கள் இந்தமாரி உடையாமல் கிளறி விடணும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். கொதிக்கணுங்க. மூடிடலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அரிசி இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் இந்தமாரி அரிசி போட்டதும் இந்தமாரி நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணியும் வந்து வற்றிடுச்சு பாருங்கள். தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் தம் போடுறதுக்கு. இந்த தண்ணியில் வந்து வற்றணுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள் இப்போ நான் திறக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் கட் போடணும். அவ்வளோதான். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு தண்ணி. இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புதினா தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாங்க. நான் வந்து அடுப்பு வந்து இங்கே பாருங்கள் ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ வெயிட்டு தூக்கி வச்சிடலாம். வெயிட் வச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு தோசைக்கல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி வட்டாவை எடுத்து இது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம தம் போட்டு வச்சாச்சு. ஏற்கனவே ரெடியாக தோசைக்கல் மேலே தான் இப்போ வச்சுருக்கோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம்மில் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தம்மில் வச்சோம். நல்லா சாதம் நல்லா வெந்திருக்கு. அதே போல் தண்ணியும் இல்லை. இங்கே பாருங்கள் தண்ணியும் இல்லை. நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக பிரியாணி, சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டு அரிசியில் செஞ்சுருக்கோம். சாதமும் நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன். பிரியாணி எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி இல்லாத நல்லா எவ்வளோ சூப்பராக சாதமும் நல்லா குழையாமல் நல்லா வந்திருக்கு. தட்டில் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்மளோட பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.